இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கீரை நம்ம சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும்? அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது, ரீனல் கால்குலை வருது, இந்த மாதிரி பிரச்சனை, நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு, இதில் எல்லாமே நம்ம அவதிப்படுறோம். அதற்கு சிறுகீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒருவேளை நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை சிகேடி லெவல் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் அப்படின்னா கீரையை தவிர்த்துக்கோங்க. இல்லை மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஒருவேளை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை சிகேடி லெவல் 3rd 4th 5th ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கீரையை தவிர்த்துக்கோங்க. மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு அடிக்கடி ரீனல் கால்குலை வருது, யூரினரி இன்ஃபெக்ஷன், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், பிளாடரில் வந்து கற்கள் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு சிறுகீரையை வேரோடு நம்ம பயன்படுத்தலாம். எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறுகீரை வேர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கீரை சமைக்கிற அன்னைக்கு வேர் சேர்க்க மாட்டோம் சமையலில். ஆனால் அந்த வேரில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. வேர் பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் சிறுகீரையோட தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிறுகீரையோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4-5 மிளகு சேர்த்து கஷாயம் மாதிரி வச்சு நீங்கள் குடிக்கலாம். வாரத்துக்கு 2-3 நாள் குடிச்சிட்டே வாங்களேன், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணாமலே போயிடுங்க.